வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, ஒரு அருமையான ஹெல்தியான லட்டு ரெசிபி தான். இந்த லட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அயன் சத்து நிறைஞ்சது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த அயன் சத்து நிறைஞ்ச லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப்பு அளவு ஒரு டம்ளரில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுகளில் வேணாலும் எடுத்துக்கலாம். கம்பு எடுத்துக்கோங்க, நல்லா சுத்தப்படுத்தின கம்பாக இப்போ கடைகளில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிது. அதை வாங்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கடாயில் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா நம்ம பாப்கார்ன் பொரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி 1 2 அப்படி நல்லா பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. இது நல்லா ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கக்கூடிய லட்டு. இது கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். பிள்ளைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்லா வறுத்துருங்க, கைவிடாமல் நல்லா வருங்க. கால்சியமும் அதிக அளவு இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது, அயன் இருக்குது. முக்கியமாக நம்ம கஞ்சியாக கொடுத்தோம்னா அதிகமாக குடிக்க மாட்டாங்க பிள்ளைங்க. இப்படி லட்டாக கொடுத்தோம்னா ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பிட்ருவாங்க. இந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரும்போது எடுத்துருங்க. நல்லா வாசனை ஜம்முன்னு வரும். நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப்பு அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை பூரா மிக்சியில் சேர்த்துருங்க. கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துட்டு பிடிக்கிறதுக்காக வச்சுக்கிறது. வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு இதில் ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க வாசனைக்காக. போட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராகவே வந்துடும், ரொம்ப குறக்குறன்ல வராது, நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக வந்தவுடனே எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவு நம்ம கம்பு எடுத்தோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எது வேணால் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நுணுக்கி போட்டுட்டு இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த டம்ளர் ஃபுல்லாக 1லேருந்து 1.5 கப்பு கூட நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மெல்ட் ஆனால் போதும். ஏன்னா கம்பு கொஞ்சம் நல்லா வெந்து கொடுக்கணும்ல, அதுக்காக தான். இன்னொரு பேனில் நம்ம மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா வடித்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கும்போதே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பவுடரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு வெந்து கொடுத்து வரும்போதே அந்த வெள்ளத்தோட வாசனையோட கம்போட வாசனையும் சேர்த்து சும்மா ஜம்முன்னு வாசமாக இருக்கும். அதோட வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துருக்கோம். ஹெல்தியான லட்டு இது. நீங்கள் வெளியிலே வச்சு ஒரு 4 நாள் 5 நாளைக்கு வெளியிலே வச்சு கொடுக்கலாம் தாராளமாக, கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்திங்கன்னா ஒரு 10 நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா கட்டியாக வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, அதுவும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் வேர்க்கடலையும் நீங்கள் கலந்துக்குங்க. இதில் அந்த வாயில் கடிப்படும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் எடுத்து வச்சது. நல்லா சுருண்டு வர்ற பதம் வந்த உடனே ஏலக்காய் பொடி வேணால் உங்களுக்கு இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி போட்டுட்டோம், அதனால் சேர்க்க தேவையில்லை. நல்லா சுருண்டு வந்த உடனே இறக்கி வச்சிட வேண்டியது தான். இது எண்ணெயோ நெய்யோ அதிகம் தேவைப்படாது, ஹெல்தியானது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த அளவுக்கு சுருண்டு வந்த உடனே ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்தா போதும். அது கடைசியாக தான் நம்ம சேர்க்குறோம், அதிக அளவு நெய் தேவையில்லை. இது நல்லா ஆற விட்டுட்டு லேசாக கையில் நெய் தடவிட்டு அப்படியே லட்டுகளாக பிடிச்சிட வேண்டியதுதான். இது கையில் ஒட்டவே ஒட்டாது. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிருங்க. இது நம்ம எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தான் நம்ம கம்பு எடுத்தோம். 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 1/4 கப்பு வேர்க்கடலை தான் எடுத்திருக்கோம். ஆனால் உருண்டைகள்னு பார்த்திங்கன்னா நிறையா வரும். உங்களுக்கு 25லேருந்து 30 உருண்டை உங்களுக்கு கிடைக்கும்.
வேர்க்கடலையிலையும் நல்ல ஒரு புரோட்டீன் இருக்குது. பொட்டுக்கடலையும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்தியானது. கம்பும் நம்ம சேர்த்து செய்கிறோம். அதுவும் போக வெல்லமும் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். ஹெல்தியான லட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.